பிரைஸ் தி லார்ட். நம்முடைய வாழ்க்கையில் சில சிச்சுவேஷன்ஸில் கடினமான சூழ்நிலையை நம்ம கடந்து வந்திருக்கலாம். அது இழப்பாக இருக்கலாம், இல்லை ஏமாற்றமாக இருக்கலாம், இல்லை துரோகமாக இருக்கலாம். முழு மனசால் கண்டிப்பாக நம்மளால் ப்ரே பண்ணுறது அந்த டைமில் ரொம்ப கஷ்டம். ப்ராக்டிக்கலாக பேசுகிறேன். ஸோ அந்த சிச்சுவேஷன்ஸில் உங்களுக்கு எப்பேற்பட்ட கோபமாக இருந்தாலும் சரி, கண்ணீராக இருந்தாலும் சரி, இல்லை சந்தேகமாக இருந்தாலும் சரி, ஆண்டவர்கிட்ட பேசாமல் மட்டும் இருக்கிறாதீங்க. மீன் கோபமாக இருக்கிறீங்களா? கோபமாக ஆண்டவர்கிட்ட ப்ரேயரில் சொல்லுங்கள். கண்ணீர் வருதுன்னா தயவுசெய்து அழுதுருங்க, ஜெபம் பண்ணுங்கள். சந்தேகம் இருக்கா? பரவாயில்ல, என்ன சந்தேகம்ன்றதான்னு பேசுங்க. தோமா பண்ணலையா? தோமா ஆண்டவரை சந்தேகப்பட்ட, ஆண்டவரே இது உண்மையான காயமாக தொட்டு பார்க்கலாமான்னு கேட்குறான். ஆண்டவர் அதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுறாரு, அவங்கள பேசுகிறார். ஆமென். ஸோ நம்ம கடினமான சூழ்நிலை இருக்கும்பொழுது நம்ம பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா, ஆண்டவர் கூட இருக்க கம்யூனிகேஷனை மட்டும் ஸ்டாப் பண்ணக்கூடாது. கோபமாக இருந்தாலும் சரி, அழுகியாக இருந்தாலும் சரி, இல்லை உங்கள் சந்தேகமாக இருந்தாலும் சரி, ஆண்டவர்கிட்ட தெளிவுபடுத்துங்க, பேசுங்க. டெஃபரெண்ட் ஆண்டவர்களோடு பேசுவார். அதை விட்டுட்டு நான் சர்ச்சுக்கு போக மாட்டேன், ஆண்டவர்கிட்ட பேச மாட்டேன் சொல்லிட்டு ஆண்டவரை விட்டு விலகி போனீங்க அப்படின்னா சாத்தான் உங்களை நெருங்க ஆரம்பிச்சிடும். ஆமென். அவர் உங்களை அறிந்தவர், உன் நினைவுகளை அறிந்திருக்கிறார், உன் சூழ்நிலையை அவர் அறிந்திருக்கிறார். நீ எப்படி இருந்தாலும் சரி, உன் இருக்கிற மாதிரி உன்னை அக்செப்ட் பண்ணிக்க அவர் ரெடியாக இருக்கிறார். அவர்கிட்ட நீ உண்மையாக நிற்கும்பொழுது எந்த சூழ்நிலை இருக்கிறையோ அதே சூழ்நிலை கர்த்தர் உன்னை அக்செப்ட் பண்ணிக்க ரெடியாக இருக்கிறார். ஆமென். அவரை நோக்கி நீ கூப்பிடும்போது உன் தகப்பன் உனக்கு இறங்க அவர் வல்லவராக இருக்கிறார். ஆமென். உனக்கான தெளிவான விளக்கத்தை அவர் கொடுக்க தயாராக இருக்கிறார். ஆமென். God bless you.